ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகத்திலே 24வது அதிகாரத்திலே 50வது வசனம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரனாக எலியேசரை அழைப்பிக்கிறார். அவனிடத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கிறார். என்ன பொறுப்பு தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனா ஈசாக்குக்கு பெண் பார்க்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்பை கொடுக்கும்போது இவர் என்ன தெரியுமா கேட்கிறார்? நான் அந்த பெண் என் கூட வரலைன்னா என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறார். இல்ல, நீ என்னுடைய தேசத்துக்கு போக வேண்டும், அங்கே இருந்து ஒரு மணமகளை என்னுடைய குமாரனாக ஈசாக்குக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னுடைய ஆண்டவர் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லுகிறார். இவருடைய எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்களேன், இந்த எலியேசர் புறப்பட்டு போகிறார். 10 ஒட்டகங்களை கொண்டு போகிறார். 10 ஒட்டகங்கள் ஏராளமான பொருட்களை பொண்ணு எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறார். போகும்போது அந்த இடத்துல அந்த ஆபிரகாம் விட்டு வந்து அந்த மெசபதோமியா ஊருக்கு கடந்து வருகிறார். அந்த இடத்துல பார்க்கிற பொழுது ஒரு துறவு இருக்கிறது. அந்த துறவண்டியில தன்னுடைய ஒட்டகங்களோடு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவரிடத்துல அவர் ஜெபிக்கிறார். எதிர்மை ஜெபனாரு, இன்றைக்கு உமது அடியனுக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி உமது அடியான ஆபிரகாமுக்கு எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தார்கள் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பாருங்களேன், ஜெபித்து முடித்த உடனே இன்றைக்கு எனக்கு காரியத்தை என்ன பண்ணும் முடிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு இந்த இடத்திலேயே நான் தண்ணீர் கேட்க போகிறேன். எனக்கு தண்ணீர் கேட்ட உடனே எனக்கு மாத்திரம் அல்ல, என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்க்கிறேன் என்று சொல்கிற பெண்ணே, நீங்க முன்குறித்த பெண்ணாக இருக்கும் என்று சொல்லி அவர் ஜெபித்து முடித்த போது ரெபேக்காள் அங்கே வருகிறார். ரெபேக்காவிடத்தில் தண்ணீர் கேட்கிற பொழுது அந்த பெண் திரும்ப பண்றா, சீக்கிரமாய் தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றான், இன்னும் உங்களுடைய ஒட்டகங்களுக்கு கூட வார்ப்பேன் என்று சொல்கிறார். வேகமாக ஓடி அங்கே இருக்கக்கூடிய தொட்டிகளை தண்ணீரை ஊற்றுகிறார். எல்லா ஒட்டகங்களும் தண்ணீர் குடித்து முடிந்ததுக்கு அப்புறமா இந்த மனிதன் திரும்ப பண்றது, அவளுக்கு சில பொன் கடகங்களின் காதணிகளையும் பொன்னினால் செய்யப்பட்டவர்களை கொடுக்கிறார். இப்படிலாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா விசாரிக்கிறேன் யாருடைய பெண் என்று சொல்லி கேட்கிறப்போ அந்த பெண் சொன்னால், நாகோருக்கு மில்காலுக்கும் பிறந்த பெத்துவேலுடைய குமாரத்தை என்று சொல்லலாம். அப்போ இவருக்கு ஒரு காரியம் புரிந்து விட்டது. நாகோர் யார் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு கூட பிறந்த சகோதரன். அப்பொழுது அவங்க வீட்டிலேயே தான் ஒரு பெண் இருக்கிறதே அவர் கேள்விப்பட்ட உடனே அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அவங்க வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டிலே அவர்களோடு கூட பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆபிரகாமுடைய குமாரனா ஈசாக்குக்கு தான் பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அப்ப அந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல லாபானும் பெத்துவேலும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, இதற்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்களேன், ரெபேக்காளை கர்த்தர் ஈசாக்குக்கு தெரிந்து கொள்கிறார். இது தேவனாலே திட்டமிட்ட ஒரு காரியம், தேவனாலே தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக வேலை பாருங்களேன், திருமணம் ஆகிற பொழுது பெண் வீட்டார் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கத்துல மணமகனை தேடிட்டு இருப்பாங்க. பாருங்க, அதே சமயத்துல மணமகன் பாருங்க பெண் வீட்டார் எங்க இருக்கிறாங்கன்னு தேடிட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் ஏதோ ஒரு கான்டாக்ட் நடக்கும். ஏதோ ஒரு இடத்துல பார்ப்பாங்க, மீட் பண்ணுவாங்க, பேசுவாங்க. கடைசி என்ன பண்ணுவாங்க, பெண்ணையும் மாப்பிள்ளையும் நிச்சயதார்த்தம் செய்து திருமணம் முடிப்பார்கள். இது நம்முடைய உலகத்தில் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு காரியம். ஆனா ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? இது இயல்பான ஒரு காரியம் அல்ல. இது தேவனாலே தீர்மானிக்கப்படுகிற ஒரு காரியம், தேவனாலே முடிவு செய்யப்படுகிற ஒரு காரியம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சில நேரங்களிலே சில காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுகிறார். திருமணம் என்பது கர்த்தரே வாய்க்க பண்ணுகிற ஒரு காரியம். இந்த உலக வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு என்று சொல்லி சில ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கி வைக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். அதான் சொல்லும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் வழிபடும் கர்த்தர் அவருடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்பி காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். உங்களுக்கு உதவியாக தூதர்களை அனுப்புவார். உங்க காரியத்திலே நிறைவேற்றும்படியா, உங்க காரியத்தில் என்ன காரியமா இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா, அது தேவ கரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிற பொழுது கர்த்தரே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே அந்த காரியத்தை முடித்து கொடுப்பார். இந்த இடத்துல லாபானும் பெத்துவேலும் என்ன சொல்றாங்க? இந்த காரியம் கர்த்தராலே வந்தது. அது மாத்திரமல்ல, இதற்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். அந்த அர்த்தம் என்னவென்று சொன்னால்,
பாருங்களேன், இதற்கு நாங்கள் நன்மையோ தீமையோ பேசக்கூடாது. ஆங்கிலத்தில் அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. we cannot speak good or bad அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நான் வேறு காரியத்தை பேச முடியாது. இது கர்த்தர் தீர்மானித்த ஒரு காரியம், இது கர்த்தர் முடிவு செய்த காரியம். இந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, தடை சொல்ல முடியாது. இந்த காரியத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, இடிவரை இருக்க முடியாது, குறுக்கீடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காரியத்தை குறித்து நாங்கள் தேவையெல்லாம் பேசிவிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த இடத்திலே ரெபெக்காளை கர்த்தர் தெரிந்து கொண்டார், ஈசாக்குக்காக தெரிந்து கொண்டார். அதே போல உங்க வாழ்க்கையில கூட கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார், ஏற்ற காலத்திலே சேர்ப்பார். நீங்க நினைக்கிறீங்க திருமணம் என்பது ஏதோ சில பேருக்கு ரொம்ப லேட்டா கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் தீர்மானித்திருக்கிற வேளையிலே திருமணம் நடக்கும். எனக்கு அன்பானவர்களை வேதம் எழுதிரமா சொல்லுகிறது, அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் ஏற்ற காலத்துல கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அது முன்னாடியும் கிடைக்காது, லேட்டாவும் கிடைக்காது. ஏன்னு கேட்டா, கர்த்தர் தீர்மானித்திருக்கிற வேலை, கர்த்தர் முடிவு செய்திருக்கிற வேலையிலே கர்த்தர் உங்க கரைகளில் இந்த ஆசீர்வாதத்தை கிடைக்க பண்ணுவார். இது தேவனை கர்த்தர் முடிவு செய்த ஒரு காரியம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஜெபம் பிடித்திருந்தது. அதாவது எலியேசர் என்கிறவன் ஆபிரகாமிடத்திலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரன். ஆனா அவர் ஆபிரகாம் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை பார்த்திருக்கிறார். அவர் எப்படி ஆபிரகாம் தேவனோடு கூட நடக்கிறது அவர் அறிந்திருந்தார். அதனாலதான் பாருங்களேன், என்னுடைய ஆபிரகாமுக்கு தேவனாக கர்த்தாவே என்று சொல்லி அந்த ஜெபத்தை துவங்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, அவர் ஆபிரகாமின் தேவன் பதில் கொடுக்கிறவர் என்பதை அறிந்திருந்தார். அதனால தான் அவர் சொல்லுகிற ஆபிரகாமுக்கு தேவனாக கர்த்தாவே இன்றைக்கு எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை சித்திக்க பண்ணுகிற கர்த்தர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால தான் இன்றைக்கு அந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். ஆங்கிலத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, குட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த இடத்துல சீக்கிரமா என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, சீக்கிரமா என் காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க, சீக்கிரமா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறது போல இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை வெகு அழகாய் வெகு துரிதமாய் முடித்து கொடுப்பார். அவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அல்லவா, அதை கர்த்தர் உங்க காரங்களிலே அற்புதமாய் கொடுக்கிறதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் அந்த ஜெபத்தை செய்கிறார், எனக்கு தயவு செய்தரலும், என்னுடைய ஆபிரகாமுடைய அந்த எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலும் என்று கேட்கிறார். தயவு செய்யும்படி கேட்கிறார், உதவி செய்யும்படி கேட்கிறார். அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கிறது. உடனே அவருடைய கண்களுக்கு ரெபெக்காள் தோன்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படித்தான். அவர் சொல்லுகிற வேலையிலே உங்களுக்கு கண்களுக்கும்பா தென்படுகிறது. உங்க கைகளை கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல பாருங்களேன், அவர் சொல்லுகிறார், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். ஆமா, நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. உங்க அலைச்சல் தேவையே இல்லாத ஒரு காரியம். கர்த்தர் ஒரு காரியத்தை முன்குறிச்சிட்டாருன்னா, ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கும் தீர்மானிச்சுட்டாருன்னா, நீங்க தேவையில்லாம அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் உங்களை நேர் வழியாய் நடத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்ப நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரை, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க. ஆண்டவர் நேர் வழியாக பிள்ளைகளை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு காரியத்தை சித்திக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். ஏசும் ஜெபம் எங்களுக்கு பிதாவே. ஆமென். God bless you.